இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் 14ஆம் ஞாயிறு வழிபாட்டினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அல்லது சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, பொதுவாக ஜூலை 6ஆம் தேதி என்று சொல்லுகின்ற பொழுது புனித மரிய குரட்டியை நினைவு கூறுகின்றோம். ஆகவே இன்றைய நற்செய்தியோடு இணைத்து அவருடைய வாழ்வையும் நாம் சிந்திப்பதற்கு இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 72 சீடர்களை தன்னுடைய பணியை செய்வதற்காக அவர்களுக்கு சில வரங்களை கொடுத்து மக்களிடையே அனுப்புகின்றார். இவர்களை நாம் சீடர்கள் என்று சொல்லுகின்றோம். ஆக பொதுவாக திருத்தூதர்கள் என்று சொல்வது 12 நபர்களை. ஆனால் சீடர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பலரை குறிப்பிடுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுடைய சீடர்களாக இருக்கின்றோம். ஆக இயேசு அந்த 72 மனிதர்களிடம் மட்டுமே அந்த பணியை கொடுக்கவில்லை, மாறாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த பணியை கொடுத்திருக்கின்றார். அமைதியை ஏற்படுத்துவது. அதாவது நாம் வாழுகின்ற உலகில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், அதாவது அந்த மக்கள் நோய் இருந்த இடங்களுக்கு அனுப்பப்படுகிறார். நோயுற்றோர்களை குணப்படுத்துகிறார்கள். வேதனையில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது என்றால் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆக அமைதி ஏற்படுத்துவதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். பிறர் நம்மை காயப்படுத்தினாலும் நாம் அமைதி ஏற்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பு. இதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு நினைவுக்கு வருவது யார் என்றால் புனித மரிய குரட்டி. இவர்கள் சிறு வயது முதலே கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர்கள். இறைவனுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆற்றலை தனக்குள் வளர்த்து கொண்ட ஒரு சிறுமி. இந்த சூழலிலே அவருக்கு நெருங்கிய ஒரு நபர், சொந்தத்தில் உள்ள ஒரு நபர் இவளை அடைய வேண்டும் என்று சிறு வயதிலே, அதாவது இன்று நடக்கக்கூடிய ஒரு சூழல் மாதிரி தான், ஒரு பெண்ணுடைய கற்பை சூறையாடுகின்ற ஒரு சூழல் இது அங்கே நிகழ இருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த பெண்மணி மரிய குரட்டி அதற்கான அனுமதியை கொடுக்கவில்லை. ஆகவே அந்த இளைஞன் என்ன செய்கின்றான்? அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்த கத்தியால் அந்த பெண்மணியை குத்து கொலை செய்கின்றான். பல இடங்களில் கத்தி குத்து. ஆனால் மரிய குரட்டி என்ன சொன்னார் தெரியுமா? அனைத்தையும் பெற்ற பின்பு அவன் மீது இரக்கம் கொண்டு நான் அவனை மன்னிக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி வாழ்ந்து மரித்து போனவர். ஆகவே தன்னுடைய தூய்மையை காப்பாற்றுவதற்காக அவர் தன்னுடைய ஆயுளை முடித்து கொண்டார் என்று சொல்வதை விட, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பிய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த ஒரு பெண்மணி என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு சீடருடைய பணியும் இரக்கம் காட்டுவதும் மன்னித்தலும் அன்பு செலுத்துதலும் ஆகும். இதுதான் இறைவன் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குடைய கடமை. ஆனால் இன்றைய உலகப்போக்கு எப்படி இருக்கிறது? இன்றைய உலகப்போக்கு என்று பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டது போன்று கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. ஏன் இன்று பல நாடுகளை எடுத்து பார்ப்போம். ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் போர்.
என் குடும்பங்களை எடுத்து பார்ப்போம். கணவன் மனைவிக்குள் சண்டை, எத்தனை விவாகரத்துக்கள் இன்றைக்கு, புரியாத புதிரான வாழ்வு. இப்படிப்பட்ட அனைத்திற்கும் காரணம் என்னால் மற்றவர்களிடம் இரக்கமாக நடக்க முடியவில்லை, என்னால் அன்பு செலுத்த முடியவில்லை, என்னால் மன்னிக்க முடியவில்லை, என்னால் பிறனுக்கு செய்தவற்றை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது போன்ற பல நிலைகள் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இயேசுடைய சீடராக வேண்டும் என்றால் இயேசுடைய வாழ்விற்கு ஏற்றால்போல் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆக இந்த சூழலிலே எதை யாரை நம்புவது? என்னையா கடவுளையா? என்னை என்று சொல்கின்ற பொழுது நான் என்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருக்கின்றேன். நான் செய்தேன் என்றால் என்னால் செய்ய முடியாது. இதைத்தான் சீடர்கள் சென்று விட்டு ஒருமுறை சொல்லுவார்கள், ஆண்டவரே, எங்களால் ஏன் அந்த பேய்களை ஓட்ட முடியவில்லை என்று கேட்கின்ற பொழுது அவர் ஆண்டவர் சொல்வார், நம்பிக்கை தேவை என்றால் அவர்கள் என்னால் செய்துவிட முடியும், என்னால் சாதித்துவிட முடியும் என்று தன்னை பற்றி அக்கறை கொள்ளுகின்ற பொழுது, தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுகின்ற பொழுது அங்கே தோல்வியடைகின்றார்கள். ஆனால் கடவுளை மையப்படுத்துகின்ற பொழுது அங்கே வெற்றி அடைகின்றார்கள் என்பதுதான் அதற்கு உரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆக நம்முடைய பணி என்ன இந்த உலகிலே? நம்முடைய பணி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அன்பு செய்யக்கூடியவர்களாக, அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதல்ல, வாழ்வில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுபோன்று மன்னிப்பை விதைப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நீடித்து வாழ வேண்டுமென்றால் மனிதர்களில் ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ வேண்டும். இவைகளை விதைப்பதுதான் நம்முடைய பணியாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? சீடர்கள் பணி செய்ய செல்லுகின்றார்கள். அப்பொழுது சொல்லுகின்றார், நீங்கள் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். மிதியடியோ கைப்பையோ போடுவதற்கு எக்ஸ்ட்ரா துணிமணிகளோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம். உங்களுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படும். நீங்கள் போகின்ற இடத்தில் உங்களை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களோடு நீங்கள் அமர்ந்து உணவருந்து விட்டு செய்ய வேண்டிய செய்துவிட்டு நீங்கள் வாருங்கள். அப்படி என்றால் இது அடிப்படையில் இதை சொல்லிக் கொடுக்கிறது என்றால், நீ உன்னை நம்புவதை விட கடவுளை நம்பு. இன்று பல நேரங்கள் நாம் போராடி கொண்டிருக்கிறதும் ஓடிக்கொண்டிருப்பதும் அடிப்படை காரணம் என்னவென்றால், நான் கடவுளை நம்புவதை விட என்னை நம்பிக்கொண்டிருக்கின்றேன். என்னை நம்பிக்கொண்டிருக்கின்றான் அதற்குரிய போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த போராட்டங்கள் சில நேரங்கள் நல்லவையாக இருக்கிறது, பல நேரங்களிலே அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்திலே இறைவேண்டல் செய்வோம். எதற்காக? என் மன அமைதிக்காக, என்னுடைய குடும்பத்தின் அமைதிக்காக, இந்த உலகம் அமைதியாக இருப்பதற்காக. அதுபோன்று இறைவன் விரும்பியது போன்று அழைத்தல், கடவுளுக்குரிய பிள்ளைகளாக வாழக்கூடிய அழைத்தல் எல்லாருக்கும், அது மதம் ஜாதி இனம் கடந்து மனிதர்களாக நாம் ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு அழைத்தலை இறைவன் நமக்கு கொடுப்பதற்காக அவரிடத்தில் வேண்டுவோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரின் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் குடும்ப அமைதியும் உலக அமைதியும் கொடுப்பதற்காக நினைத்து வேண்டுகின்றோம். இந்த உலகம் சுமூகமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ உமது ஆற்றலையும் அருளையும் நிறைவாக பொழிந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.